அண்மை செய்தி. தமிழகத்தில் ஒலி மாசினை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் இரவில் ஹாரன் அடிக்க தடை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? தமிழகத்துல ஒலி மாசை கட்டுப்படுத்துவதற்குண்டான ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், ஆட்டோக்கள் என்பது இந்த உத்தரவுல இடம்பெற்றிருக்கிறது. ஒலி மாசு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பதாக யாராவது புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் இந்த அரசாணையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் அமைதி மண்டலம் என்ற வரையறை செய்யப்பட்ட இடங்கள்ல ஹாரன் பயன்படுத்தக்கூடாது. ஒலி வெளியிடும் கட்டுமான கருவிகளை இரவு நேரங்கள்ல அமைதி மண்டலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இயக்கக்கூடாது என்பது போன்ற பல்வேறு விதமான அம்சங்கள் இந்த அரசாணையில் இடம்பெற்றிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் தமிழகத்தில் ஒலி மாசை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரி நியமித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.